ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு உள்ள வீடியோஸ் என்னன்னு பார்க்க போறீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் அட்டாச் பண்ணுறேன். அதுதான் இன்னைக்கு உள்ள வீடியோ. ஸோ வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். அதே போல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் வரைக்கும் வரும். ஸோ ரெண்டாவது கைஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வியூஸ் ரொம்ப டவுன் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே எனக்கு வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ ஸ்கிப் பண்ணுறதுனால எனக்கு வியூஸ் ரொம்ப இறங்கி போயிருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அதே போல் நம்புறேன் நான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைனிங் புதுசா வந்து பழகி தைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லைனிங்கு ஐரன் பண்ணி இப்படி பின் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ பழக்கம் இருக்கிறவங்க வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஐரன் பண்ணது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக பழகுறவங்க கம்பல்சரி இந்த ஐரன் பண்ணி அதில் பின் பண்ணிட்டு சும்மா இங்கே ஒரு பின் இங்கே ஒரு பின் நெக்குக்கு அந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிட்டு அட்டாச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போதான் அந்த லைனிங் எங்கேயுமே வந்து ஆடாம இருக்கும். Thank you so much, sir. Thank you so much. मैं जिसको सॉन्ग देना चाहती हूँ वो है पीयूष. पीयूष, मैं आपको एक एक गाने லைனிங்கை திருப்பி போட்டு ஒரு தையல் இப்படி பண்ணிட்டு நம்ம மார்க் மாதிரி போட்டா ஸ்ட்ரைட்டான தையல் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பேக்ல நம்ம வந்து ஹேமிங் வைக்கலாம். அதனால இப்படி மடிச்சு நம்ம ஸ்ட்ரைட் தையல் போட்டாலே நமக்கு வந்து கொண்டானது சைஸ் அளவு நெக்குக்கு பேக்ல வந்துடும். பார்த்தீங்களா? Awards 2025 Chairman co-presented by Nexa. Is March दोपहर 12 बजे. So பார்த்தீங்கன்னா லைனிங் அட்டாச். தையல் வந்து பெருசா ஆக்கிக்கிறது நல்லது லைனிங் அட்டாச் பண்ணும்போது. அப்பதான் நம்ம ஏதாவது மிஸ்டேக்னா கூட பிரிச்சு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. ரெண்டாவது நம்ம லைனிங்கும் சரி கிளாத்தும் சரி இழுக்க கூடாது. கரெக்டா பார்த்து நம்ம வந்து சைஸ் பார்த்துட்டு அளவா இப்படி பிடிச்சி நேக்கா இப்படி தள்ளி விட்டுட்டு போயிடும். ரெண்டாவது இந்த இடத்துல பிடிச்சி நம்ம இப்படி இழுத்தோம்னா அழகா ரொம்ப இழுக்க கூடாது. அழகா இந்த இடத்துல கிளாத் வந்து கரெக்டா உட்காந்துடும் நெக்கு.
ஸோ பார்த்திங்கன்னா பேக்கில் உள்ளது முடிஞ்சு, இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ளது மட்டும் நான் வந்து லைனிங்காக அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்க, இது அட்டாச் பண்ணி முடிஞ்சதுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து வந்து நமக்கு ஹேண்ட்ஸு, க்ராஸ் பெல்ட்டு இது எல்லாம் அட்டாச் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ன இதெல்லாம் சின்ன மிஷின் இதெல்லாம் வந்து என்ன இப்படி தைக்க போகிறான்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதுங்க கைஸ். ஸோ பாருங்கள், சின்ன சின்னதாக இருந்தாலும் தமாக்கா பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ தைக்கலை நான், இது லைனிங் மட்டும் ஜாயின் பண்ணுறது தான் நான் காமிச்சிருக்கேன் மெயினாக. பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், டாடா பாய், ஹுதா ஹாஃபிஸ்.